சொன்னீங்க, மூலர் ராமாமிர்தம் சொன்னீங்க, அஞ்சகம் சொன்னீங்க, அஞ்சகம் அம்மையார் சொன்னீங்க. இது அஞ்சகம் அம்மா பேர்ல திட்டம் மட்டும் இல்ல, அரிசி வச்சிருக்காப்ல. ஒரு காலகட்டத்துல தஞ்சை பகுதிகளில் ஒரு புதிய அரிசி வகை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த புதிய அரிசி வகைக்கு பேரு தன்னுடைய தாய் பேரை வைக்கிறார் ஐயா கருணாநிதி. அவங்களுடைய மொழி, அவங்க குடும்பம், தமிழ் பெண்கள் யாருமே இல்லையா? மீனாம்பாள் இல்லையா? இல்ல திருவிக்காவினுடைய மகள்கள் இல்லையா? நீலாம்பிகை இருக்காங்க, அவங்க பேரை வச்சுக்கலாம். மறைமலை அடிகளாருடைய மகள் நீலாம்பிகை அம்மையார் இருக்காங்க, அவங்க பேரை வச்சுக்கலாம். அவங்க பேரை வைக்கலாம். நீலாம்பிகை அம்மையார் தான் ஒரு தடவை மாநாடு போட்டு ஈவே ராமசாமிக்கு பெரியார் பேரு கொடுத்தாங்க. நீலாம்பிகை அம்மையார், நாகப்பட்டினம் நீலாம்பிகை அம்மையார். ஏன் அவங்க பேர் இல்ல? காந்திக்கு சுதந்திர உணர்வை ஊட்டிய, அஹிம்சை முறையை கற்றுக் கொடுத்த ஒரு போராளி தில்லையாடி வள்ளியம்மை. சவுத் ஆப்பிரிக்கால இருக்கும்போது ஒரு தமிழ் பெண்ணாக போராடி இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய வெள்ளையாதிக்கு கொடுமை முறைக்கு எதிராக போராடி இருக்கிறாங்க. என்னுடைய அரசியல் ஆசானாக நான் தில்லையாடி வள்ளியம்மை என்ற 16 வயது சிறுமியை நான் பார்க்கிறேன். அவள் தான் சத்தியாகிரகத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தால் காந்தி சொல்றாரு, ஏன் தில்லையாடி வள்ளியம்மை பேர்ல ஒரு திட்டம் முடங்க இல்ல? சத்தியவாணி முத்து அவர்களை தவிர்த்துட்டு முத்துலட்சுமி ரெட்டி, அவங்க பிறந்தது தமிழ் பிராமணர்களுக்கு பிறந்தாங்க. கட்டியதான் ரெட்டியார் என்கின்ற தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட நபரை கல்யாணம் பண்றாங்க. இவங்களை தவிர வேற யாருமே தமிழர் கிடையாதுங்க.